குற்றம் புரிந்தவன் சோனியில் உள்ள ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க ஒரு 7 பார்ட் வெப் சீரிஸ். டீனேஜில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் தானாமல் போயிட்டே இருக்காங்க. ஒரு ஸ்மால் டவுன் போலீஸ் ஸ்டேஷன் இந்த தொலைந்து போன குழந்தைகளையும் குற்றவாளியும் தேடுற முயற்சியில் இருக்காங்க. அந்த குற்றவாளியை குற்றத்தோட கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான எவிடன்ஸ் பசுபதி கையில் மாற்றிடுது. ஆனால் அந்த எவிடன்ஸ் கையில் இருக்கிறதுனாலே தானே ஒரு குற்றவாளியாக பார்க்கப்படலாம் அப்படிங்கிற பயத்தில் பசுபதி அந்த எவிடன்ஸை மறைக்கிறாரு. இப்போ தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக இந்த எவிடன்ஸை அழிப்பாரா இல்லை உண்மையான குற்றவாளியை தடுத்து நிறுத்துறதுக்காக அதை வெளியே கொண்டு வருவாரா இப்படிங்கிற மாரல் டைலமாவில் சிக்கியிருக்க பசுபதி இந்த குற்றவாளி யார், ஏன் இப்படி செய்கிறாரு, இந்த காணாமல் போன குழந்தைகள் எங்கே இருக்காங்க, என்னாச்சு இப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கிறதா இந்த கதை. இதில் அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன, வழக்கமாக இந்த மாதிரியான சீரீஸில் ஒரு கீ பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனையோ இல்லை ஒரே ஒரு ட்விஸ்ட்டையோ வச்சுக்கிட்டு அதை கடைசி வரைக்கும் ட்ராக் பண்ணி மக்களுக்கு கடைசியாக ரிவீல் பண்ணுவாங்க. இதில் அந்த மாதிரி இல்லை, ஒரு எபிசோட்லையும் ஏதாவது புதுசாக ரிவீல் பண்ணுறாங்க. அது நம்மளை அடுத்தடுத்து பார்க்குறதுக்கு கம்பல் பண்ணுது. நம்ம ஒரு குற்றத்திலிருந்து தப்பிக்கலாம் இல்லை தண்டிக்கப்படலாம், ஆனால் குற்ற உணர்ச்சியிலேருந்து எப்போவுமே தப்பிக்க முடியாது, அதை நம்மளை உள்ளேருந்து கொள்ளும் அப்படிங்கிற ஒரு ஃபிலாசபிக்கல் ஆங்கிளில் இந்த கதையை எக்ஸ்ப்ளோர் பண்ணுது. இப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஒரு ஃபிலாசபி, இன்ட்ரிகிங்கான கேரக்டர்ஸ், எல்லாரும் மேலேயும் சந்தேகம் வர மாதிரியான காட்சி அமைப்புகள், வேர்ல்ட் பில்டிங் அப்படின்னு ஒரு வெப் சீரிஸ்க்கு தேவையான எல்லா எலிமெண்ட்டும் இதில் இருக்குது. நீங்கள் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி த்ரில்லர் மிஸ்ட்ரி எல்லாம் பார்க்குறதுக்கு பிடிக்கும்னா இந்த சீரீஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இந்த சீரீஸ் ரெக்கமெண்ட் பண்ணுற அளவில் இருந்தாலும் சில குறைகள் இருக்குது, அதையும் பாயிண்ட் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு ஃபில்ம் மேக்கிங் ஆஸ்பெக்டில் இந்த சீரீஸை பார்க்கும்பொழுது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்ட ஒரு ஹை பட்ஜெட் சீரியல் மாதிரி இருக்குது. இந்த மாதிரியான மேக்கிங்கில் என்ன பிரச்சனைனா, அடுத்தடுத்து என்ன நடக்குது நமக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் போதும், ஸ்க்ரீனை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்துடுது. இவங்களுக்கு இருக்க பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ஸ், கம்மி நாட்களில் அதிக ஃபுட்டேஜ் ஷூட் பண்ண வேண்டிய அவசியம், இதெல்லாம் புரிஞ்சாலும் சீரியல் மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கான முக்கிய காரணம் ஸ்டேஜிங் தான். எல்லா கதாபாத்திரத்தையும் கன்வீனியண்ட்டாக ஒரு இடத்துல நிற்க வச்சு வசனம் பேச வைக்கிறதும் வசனத்தின் மூலியமாகவே கதையை கன்வே பண்ணுறதும் பொதுவாக சீரியலில் தான் அதிகமாக ஃபாலோ பண்ணுவாங்க. சோனி லைவ் மாதிரி ஒரு குளோபல் பிளாட்ஃபார்மில் வரக்கூடிய ஒரு வெப் சீரிஸும் கிட்டத்தட்ட இதே ஸ்டாண்டர்டில் இருக்கே அப்படிங்கிறது தான் நம்மளோட குறை. அதே மாதிரி ரைட்டிங்கில் எப்போ இன்வெஸ்டிகேஷன் மிஸ்ட்ரி அப்படின்னு எழுத உட்காந்தாலும் பெண்களையும் குழந்தைகளையும் வித்து மாற்றுறது ரொம்ப லேசியான ஒரு ரைட்டிங் சாய்ஸ். அதே மாதிரி மக்களுக்கு பெண்கள் குழந்தைகள் மேலே இருக்கக்கூடிய கம்பேஷன், அவங்க எப்போவுமே வல்னரபிள் அப்படிங்கிற மனநிலை, பர்வர்ஷன், இதெல்லாம் ஈஸியாக கேபிட்டலைஸ் பண்ணுறதுக்கான முயற்சி தான். உண்மையிலே ஒரு ரைட்டராக இருந்தால் ஒரு மிஸ்ட்ரி எழுதணும்னா நீங்கள் யாரை வேணாலும் விக்டிமாக வச்சு அந்த விக்டிம் மேலே பார்க்குற ஆடியன்ஸ்க்கு பரிதாபம் வர்றதுக்கான காட்சிகள் எல்லாம் எழுத வேண்டியது வரும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக ரொம்ப ஈஸியாக பெண்கள் குழந்தைகள் நாய்க்குப்பின்னு விக்டிமாக்கிறாங்க. இது இந்த சீரீஸ்லன்னு இல்லை, எல்லா த்ரில்லர்ஸ்லையும் நமக்கு த்ரில்லு வேணுங்கிறதுக்காக குழந்தைகளையும் பெண்களையும் வெட்டிமாக்குறது ஒரு ஜென்ரல் இண்டஸ்ட்ரி ப்ராக்டிஸ். எழுத்தாளர்கள் கொஞ்சமாக எஃபர்ட் போட்டு புதுசாக ஏதாவது எழுதுனீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஏன்னா ஆம்பளைகளுக்கு த்ரில்லிங்காக இருக்கிறது பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் ட்ராமடைசிங்காக இருக்கலாம். ஒரு நாளும் வீட்டை விட்டு வெளியே போகும்போது அவங்களுக்கு ஏதாவது நடந்துருமோ, தங்கள் குழந்தைகளுக்கு ஏதாவது நடந்துருமோ அப்படிங்கிற பயத்தோடையே அவங்க வாழ வேண்டியது வரும். ஏற்கனவே கொடூரமாக இருக்க அவங்க வாழ்க்கையை இன்னும் ஹோப்லெஸ் ஆக்கிற வேலையை தான் இந்த வெப் சீரிஸ்லாம் செய்யுது. அதனால குற்ற உணர்ச்சியோட இந்த குற்றம் புரிந்தவனை போய் பார்க்கலாம். ஸ்ட்ரிக்ட்லி நாட் ஃபார் கிட்ஸ். பெண்கள் பார்க்கலாமா அப்படிங்கிற முடிவை அவங்க தான் எடுக்கணும். நன்றி, வணக்கம்.